விருச்சிக ராசி. உங்களுக்கு 20 வயசா இருக்கட்டும், 60 வயசா இருக்கட்டும், 80 வயசா இருக்கட்டும், 40 வயசா கூட இருக்கட்டும், எந்த வயசு வேணா இருக்கட்டும், விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க பட்ட துன்பம் கொஞ்சமா நஞ்சமா? இடி மாதிரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையே சந்திச்சிட்டீங்க. விதியே வெறுத்து போயிடுமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு பதவியை உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு. ஆனா அந்த பதவியை கொடுத்துட்டு செயல்படுத்த முடியாம பல பேரால தடுக்கப்படுது. அப்போ நல்ல வேலை இருக்கு, ஆனா செயல்படுத்த முடியல. வேலை பார்க்குற இடத்துல விருப்பமே இல்லாம இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஒரு செய்தியை நான் மக்களுக்கு கொடுக்கணும், என் குடும்பத்தாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது எனக்கு சொல்ல தெரியல. அதனால தப்பு தப்பா நடந்து போயிடுது. கடைசியில என்னோட பேரு கஞ்சன் வந்துடுது, என் பேரு ரொம்ப கெட்டவன் வந்துடுது. சில பேர் எனக்கு பெருமைக்கானவன் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. ரொம்ப நான் நடுங்கிடுறேன். யாரத்தாழ ஒரு வெறுப்புக்கே நான் போயிட்டேன். எத்தனையோ பயிற்சி எல்லாம் வருது, ஏதாவது ஒன்னாவது எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. சொல்றது எல்லாம் பாசிட்டிவா இருக்கு, மற்றபடி எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலம் ஏன் இப்படி நடந்துச்சு? அதுவும் உடல் நலத்துல எந்த பிரச்சனை உங்களுக்கு இல்ல? அதாவது உள்ளத்திலையும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனை, சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, மரண துன்பம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, யார்கிட்ட போய் நான் நிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க கிட்ட நிக்கிற மாதிரி கடவுள் என்ன கொண்டு வந்துட்டாரே, எதுக்காக எனக்கு இந்த துன்பம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நடத்தையோட தான் நான் இருக்கேன், நல்ல எண்ணத்தோட தான் நான் இருக்கேன், பராசக்தியை கூட நேர்ல பாக்குற வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். ஆனா இதெல்லாம் கனவாவே எனக்கு போய்கிட்டு இருக்கே, இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுபாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். பிரம்மனின் எழுத்து, அந்த தலைவிதி எழுதுகோள் கொஞ்சம் சறுக்கிடுச்சு, கொஞ்சம் கிறுக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நீங்க நம்பின தெய்வத்தின் துணை, சித்தர்களின் துணை உங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. கீழே விழ வேண்டிய கட்டாயம் வரவே வராது. பெரிய பெரிய பிரச்சனைய நீங்க சந்திச்சிருக்கலாம். சில பேருக்கு வண்டி வாகனத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், சில பேருக்கு காவல்துறையில பிரச்சனை, ஏன் நீங்க நீதிபதியா இருந்தாலும் நீங்க டாக்டரா இருந்தாலும் உங்க தொழில உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு நெருக்கடி அதிகமா இருந்துச்சு. ஒரு பெருத்த நெருக்கடி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிட்டீங்க. அவமானம், சிரமம், எப்படி சொல்றதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு. அதுக்கு நடுவுல கடன் வேற உங்களுக்கு இருந்துச்சு. கடவுள் உங்களுக்கு கடன் கொடுத்தாருன்னா நீங்க கட்டிடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அதுக்குள்ள உங்களுக்கு பயம் அதிகமாகவே வந்துருச்சு. அப்போ இதற்கு இடையில எது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணுமா வேணாமா? கட்டாயம் வேணும்ல. கடவுளே உன்னதான் சரணாகதி அடைஞ்சிருக்கேன். இந்த நேரம் பார்த்து யாராவது ஒரு நண்பர்கிட்டயோ, யாராவது ஒரு தெரிஞ்சவங்க கிட்டயோ, இல்ல கூட பிறந்தவங்க கிட்டயோ, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்டயோ உதவின்னு நீங்க கேட்டாலோ, ஏன் யோசனைன்னு கேட்டா கூட சிரிப்பாங்க. அப்போ இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது எப்பயுமே எதுவுமே இல்லைன்னா கூட குடிக்கிறதுக்கு தண்ணி தான் இருக்கும். ஆனா என்னப்பா சாப்பிட்டேன்? இப்பதான் வரும்போது 2 தோசை, மசால் தோசை சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அதாவது வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு மசால் டீ போட்டு கொடுத்தாங்க. டீ மட்டும் தான் உண்மை, மத்த எல்லாம் போய். அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளே உயர்த்தி வாழ்ந்தவர்கள் தான். பொய் பேசுறவங்க கிடையாது. வார்த்தையை கவனிக்கணும். நம்மள யாரும் தப்பா நினைக்க கூடாது, நமக்கு யாரும் யாசகம் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே நம்மள பாவம் நினைக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஒருத்தருக்கு மண்டையில முடியே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொன்னாருன்னா, வழுக்க விழுந்துச்சுன்னு சொல்ல மாட்டாரு. முடி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா முடி வளருது. எனக்கு முதல்ல புரியவே இல்லை. அவ்வளோ பாசிட்டிவா பேசுறாங்க. ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்னாலே பாசிட்டிவ் தான், எப்பயுமே பாசிட்டிவ் தான் அடிச்சு சொல்லலாம். கடன்ல ஒரு மனிதன் தத்தளிக்கிறான் அப்படின்னா கூட வெளியே கடன் அடைக்க முடியலன்னு ஒரு பயம். ஆனா வெளியில கடன் வாங்கினாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் இன்னைக்கு வீடு கட்டியிருக்கேன்னா கடன் வாங்கி தான் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்படிதான் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் விருச்சிகத்தை வேற இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே இந்த உங்க பக்கத்துல இருக்காங்க பாருங்க, நீங்க எப்ப கீழே இறங்குவீங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதிகமா கண்திருஷ்டியில அடிபடுறவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். ஒரு ஆய்விலேயே இந்த கண்திருஷ்டியில இந்த போட்டி, பொறாமை, இந்த செய்வினை வைக்கிறாங்கலாம் சொல்றாங்க பாத்தியா, கடை இழக்கணும், பதவி இழக்கணும், இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் பண்றாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் நிறைய பேர் செஞ்சிடறாங்க. ஆனா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பார்த்தா பல பேருக்கு வயிற்றுலாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வீணா போயிட்டா நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த விருச்சிகம் அப்படின்னாலே பயம்தான். ஏன்னா விருச்சிகம் அப்படின்னாலே தேல்னா சும்மா கொட்டுமா? தொந்தரவு பண்ணா மட்டும்தான் கொட்டும், தப்பு பண்ணா மட்டும்தான் கொட்டும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ
தேல் வந்து தப்பு பண்றவங்கள தான் கொட்டும். சும்மா சும்மா போயிட்டு தேல் கொட்டிக்கிட்டே இருக்காது. ஏன் அந்த பொந்துக்குள்ள வந்து காலை வச்ச அப்போ வந்து தேல் கொட்டுது. ஒரே இடத்துலதான் வந்து கை வைப்போம். அது அதோட இடத்துல நீங்க போயிட்டு கை வச்சா அது கொட்டுதான். அப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அதை ஆராய்ந்து தான் சொல்லுவாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே தெளிவா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரை ஆயிரதுன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரையை பார்த்தா கீரையை மட்டும் எடுத்துட்டு அந்த ஈர்க்கு மட்டும் அதை மட்டும் எடுத்து ஓரம் போட்டுருவாங்க. அப்போ அதுல ஏதாவது ஒரு பில்லு இருக்கும், அந்த பில்லை வந்து எடுத்து போட்டுருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஆயிருது. அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அதுல ஒரு இலை விடாம பிரிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ தப்பு பண்றவங்க மாட்டிப்பாங்க, நல்லது பண்றவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போ போல்டா பேசுவாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இன்னைக்கும் இப்படிதான் நீங்க இருக்கீங்க. உங்களை பார்த்தா அப்போ வயிற்றுச்சல் வரதான் செய்யும். நீங்க உண்மையை பேசினாலே மத்தவங்களுக்கு பிடிக்கல. உங்களால உண்மை பேசுறத நிப்பாட்டவும் முடியாது. மத்தவங்க பொய் பேசி பழகிட்டாங்க, அவங்களுக்கு பொய்யை விடவும் முடியாது. அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்க சமாளிச்சுட்டு மேல வந்துட்டீங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில யாருமே உங்களுக்கு உண்மையா இல்லை, அதை நினைச்சு நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து நீங்க கீழே இறங்கி போகணும் அப்படின்னு அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. யாருமே உங்களை தூக்கி விட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்திருப்பீங்களா? நீங்க இப்போ வரைக்கும் கடவுள் உங்களை உயர்த்திக்கிட்டே தான் போறாரு. இடையில வந்து லைட்டா சொதப்பிடுச்சு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல உங்க மனசு ரீதியா சில பிரச்சனைகள் ஒப்புதல் இல்லாம போயிடுச்சு. அது நல்ல நேரமா மாத்துக்கிற நேரம். பிரம்மனின் விதி நடுவுல வந்து கிறுக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த கிறுக்கல்களை இப்ப சரஸ்வதி அனுகிரகத்தால, மகாலட்சுமி அனுகிரகத்தால உங்களுடைய கடன் அடைய போகுது. இது எல்லாத்தையும் விட துர்கை அம்மன் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க போறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா 2 முக்கியமான விஷயத்த ஃபாலோ பண்ணணும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்க பக்கம் வசீகரமான நபர்களை உங்க பக்கம் நீங்க கை வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி எதையும் பயமே இல்லாம ஒரு மன அமைதியோட நீங்க எதிர்கொள்ளுங்க. அச்சமே உங்களுக்கு வேண்டாம். அது மட்டும் இல்ல, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பக்தி இந்த காலகட்டத்துல அதிகமாகும். அப்பதான் பகைவர்கள் உங்களை விட்டு ஒழிவாங்க. பக்தி அதிகமாகும் பொழுது பகைவர்கள் சுத்தி இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இடம், நிலம், வீடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்துல பக்தி பெருகுனா உங்களுக்கு பதவி கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வீக காலமா இருக்கும். இடைப்பட்ட நேரத்துல மனசின் ரணம், வலி அதிகமா இருக்கும். இந்த வலியை குறைக்க ஒரே ஒரு விஷயம், நல்லது நடக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கையோடு இறைவனை சரணாகதி அடைங்க. எங்கேயும் போக வேணாம், யாருக்கிட்டையும் சரணடிக்க வேணாம். எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்ல வேணாம். உங்க வீட்டு பூஜை அறைக்கு போங்க, சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. முதல்ல 5 நிமிஷம் அப்படியே பாருங்க, இன்னும் என்னென்ன ஆட்டத்தை ஆட்டணும்னு நினைக்கிறேன், என்னை வச்சு நீ சந்தோஷப்படுறியா கடவுளே? இப்படியே வந்து நீங்க கடவுள்கிட்ட கேட்பீங்க. உண்மைதானே பேசுறீங்க, போய் பேசலையே. இப்படியே வந்து நீங்க கேளுங்க. என்னை வச்சு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, உடனே சந்தோஷப்படுத்தல நான் சிறப்பா தான் இருக்கேன், கடவுள் கூட என்னை வச்சு சந்தோஷப்படுறாருன்னா என்னால கடவுளே சந்தோஷமா இருக்காரு இப்படின்னு நீங்க நினைங்க. அப்புறமா சொல்லுங்க. ஏன்னா ரொம்பவும் வந்து நம்ம பேசக்கூடாது. கடவுளே நீங்க வந்து சொல்லிடணும், உன் சந்தோஷம் போதும், நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேணாமா? இந்த தேவையே இல்லாதவங்களாம் என்னை பத்தி பேசுறாங்க. இந்த காலகட்டத்துல என் மனசுல ஒரு பயமே உருவாயிடுச்சு. இது வரைக்கும் நான் இப்படி இருந்துட்டேன், ஆனா நான் பயப்படுறேன்னு சொன்னா ஒருத்தவங்களும் வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க, வெளியே காட்டிக்கவும் முடியல. இந்த பயத்தை என்னை விட்டுட்டு எப்படியாச்சும் வெளியே எடுத்துக்கொடு, என்னை தைரியத்தை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட கேளுங்க. ஆற தழுவிக்கோங்க. சுவாமியை வந்து நீங்க ஆற தழுவிக்கோங்க. மார்க்கண்டேயருக்கு மரண பயம் வந்தப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 16 வயசுல மார்க்கண்டேயர் இறக்கணும். அதுதான் அவருடைய விதி. யமன் வந்து பாசக்கயிறை வீசி எறிகிறாரு. இன்னும் உயிர் வாழணும்னு ஆசைப்படல. இந்த மரணம் இந்த யமனால நடக்கக்கூடாது அப்படின்னு சிவனை வந்து கட்டி ஆற தழுவிக்கிறாரு. அப்போ சிவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, உயிர் வாழணும் அப்படின்னு கிடையாது, உயிர் போனாலும் சிவனோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ நீங்க சித்தர் வழிபாடையும் சிவபெருமான் வழிபாடும் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது அதே மாதிரி நீங்க வந்து உங்க வீட்டு பூஜை அறையில போயிட்டு சுவாமியை நீங்க சாமி கும்பிடுங்க. ஒரு சுவாமி படம் இருந்தா நெஞ்சோட வச்சு ஐயா என்னை காப்பாத்து அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க. எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு மனசை விட்டு நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த பதவி கிடைக்கணும், இந்த அரசியல்ல எனக்கு முன்னேற்றம் கிடைக்கணும், இந்த தொழில் எனக்கு வெற்றி கிடைக்கணும், எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கணும். உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ, சின்ன சின்ன ஆசையோ பெரிய பெரிய ஆசையோ, இத மாதிரி முன்னேறணும், வீடு கட்டணும், டாக்டர் ஆகணும்,
எனக்கு உடல்ல இருக்க பிரச்சனைகள்ல வந்து சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாமே தீரணும், எனக்கு பயம் இருக்கு, அந்த பயம் என்னை விட்டு போகணும் கடவுளே அப்படின்னு வந்து விருச்சிகராசி அன்பர்கள் கடவுள்கிட்ட வேண்டுங்க. இந்த பிரம்மனுடைய எழுத்து மாறப்போகுது, உங்களை விட்டு பயம் போக போகுது. சரஸ்வதி அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு, துர்கையின் அனுகிரகமும் உங்களுக்கு இருக்கு, மகாலட்சுமியின் அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாகவே இருக்கு. முருகப்பெருமானின் அருளாலையும் உங்களுக்கு சகலமும் நன்மையா இருக்கும். யாரெல்லாம் உங்களை கீழே விழணும்னு நினைச்சாங்களோ அவங்களாம் இப்போ உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க, என்னப்பா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரிய பார்வை பார்க்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் வந்து உண்மை. கண்டிப்பா வந்து இந்த விருச்சிகராசி என்பர்களே இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வேணாம். தெய்வம் வந்து இன்னைக்கும் துணையா இருப்பாங்க, நாளைக்கும் துணையா இருப்பாங்க, உங்களுக்கு குறையே கிடையாது. விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையில மட்டும் கொஞ்சம் இருக்காதீங்க. கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தப்பிக்க பாருங்க. ஏன்னா இந்த விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்க போயிட்டு கடன்ல விழுந்துடுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து சில பேருக்கு நன்மைகளை செய்யறீங்க, இல்லைன்னு சொல்லல. உங்களுடைய பெரிய நம்பிக்கை என்னன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் ஆறுதலாக ஒரே ஒரு வார்த்தை கிடைச்சாலுமே போதும். அந்த ஆறுதலான வார்த்தை உங்களுக்கு நிறைய கிடைச்சதே கிடையாது. ஏன்னா இந்த உலகம் சுயநல உலகமாக இருக்கு, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே அவங்களுடைய சுயநலத்தை தான் யோசிக்கிறாங்க. இப்போ கடவுளை தவிர வேற எந்த வழியுமே நமக்கு கிடையாது. வெளியே வந்து சில பேர் விருச்சிகராசி என்பவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி இருப்பாங்க, ஆனா மனசுல அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால அந்த பயம் உங்களை விட்டு வெளியே போகுது. அப்படி இருந்தாதான் பட்டங்களும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பழிகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலையும் கிடைக்கும். கடவுளை நம்புங்க. ஒரு பெரிய பழி வந்துருச்சு, அதுல இருந்து விடுதலை கிடைக்கணும். ஒரு கோர்ட்டு கேஸ்ல போயிட்டு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பேர் வந்து நீங்க எந்த தப்புமே பண்ணல, ஆனா உங்களுக்கு வந்து ஒரு தப்பான பேர் வந்துருச்சு. எப்பயுமே விருச்சிகராசி என்பவர்கள் பார்க்கதான் தாம்தும்னு இருப்பாங்களே தவிர தப்பு பண்ண வாய்ப்பு கிடையாது. ஆனா கெட்ட பெயர் வந்துடும். அப்படி வந்த கெட்ட பெயரை எப்படி விளக்குறது? கடவுளால மட்டும்தான் விளக்க முடியும். உங்களுடைய மனக்குறைகள் தீரணும் அப்படின்னா கடவுள் மட்டும்தான். கடவுள்கிட்ட பிரார்த்தனையை அதிகப்படுத்தணும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்க, நம்பிக்கையோடு இருங்க. இந்த நேரம் உங்களுடைய மன இறுக்கத்துல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மன இறுக்கத்துல இருந்து வெளியே வரணும்னா சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாங்குங்க. உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சா டீ குடிங்க, வடை சாப்பிடணும்னு தோணுச்சா சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடணுமா அள்ளி சாப்பிடணுமா சாப்பிடுங்க. சில பேருக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடே பிடிக்காது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க. ஏன்னா இந்த ஹோட்டல் சாப்பாடெல்லாம் தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. விருச்சிகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வாழை இலையில சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாரத்துல ஒரு முறையாவது வாழை இலையில போட்டு சாப்பிடுங்க, அது உங்களுக்கு இன்னமும் சிறப்பாகவே இருக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, இந்த எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சாப்பிடணும், கட்டாயமா இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஆனா பல விருச்சிகராசி அன்பர்களுக்கு கட்டாய சாப்பாடு தான் கிடைக்குது. உண்மையா இல்லையா நீங்களே வந்து சொல்லுங்க. உருளைக்கிழங்கு தான் உங்களுக்கு பிடிக்கும், ஆனா உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, கசப்பான ஒரு கீரை தான் சாப்பிடணும் அப்படின்னா எப்படியாச்சும் நீங்க சாப்பிடுவீங்களா? பழையது தான் உங்களுக்கு பிடிக்கும், ஆனா பழையது நீ சாப்பிடக்கூடாது, கெவுரு கஞ்சி தான் குடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு கெவுரு கஞ்சி நல்லதுதான், ஆனா உங்களுக்கு பிடிக்காது. இதுதான் வந்து விருச்சிகராசி. எனக்கு பிடிக்காதே, நான் என்ன பண்றது, எனக்கு பிடிக்காத ஒண்ணு சாப்பிடுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ இந்த விருச்சிகராசி அன்பர்களின் இந்த நிலைகள் மாறி நல்ல மாற்றம் வரக்கூடிய நேரம். துர்கை அம்மன் அதிக நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாங்க. அரசியல் ரீதியான விஷயங்கள், அதிகார ரீதியான விஷயங்கள், நம்பிக்கையை மட்டும் இழக்காம இருங்க. வெள்ளை நிறம் அதிகமா நீங்க பயன்படுத்துங்க. பிரிஸ்கா இருங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சுக்கோங்க. ஒரு நல்ல உலகம் உங்களை வரவேற்க காத்திருக்கு. பௌர்ணமியில போயிட்டு அம்பாள் கிட்ட 2 கை நீட்டி அம்மா எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆதிபராசக்தி கிட்ட வேண்டுக்க. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த அம்மன் கிட்ட நீங்க கேளுங்க. உங்க வீட்டு பூஜை அறையில தான் நீங்க கேட்க போறீங்க, கையேந்தி கேளுங்க இது வேணும் அப்படின்னு. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு பிரார்த்தனை மட்டும்தான், கடவுளோடு மட்டும் நீங்க கூட்டணி வைங்க. எண்ணற்ற சந்தோஷங்களை உங்களால பெற முடியுங்க. இதை வந்து நான் மனப்பூர்வமா சொல்றேன். விருச்சிகராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.